நேற்று நம்ம திருப்பரங்குன்றம் சம்பவம் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் நீ பொட்டு வச்சிருக்க, மாலை போட்டிருக்க, நீ எப்படி பேசுகிற, அங்கே நடக்குது இங்கே நடக்குது இது எதோ சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம பொட்டு வச்சு மாலை போட்டிருந்தா சங்கிங்க எது சொன்னாலும் அது தலையாட்டு போனோமா என்ன சொல்லுங்கள்? சங்கிங்களோட நோக்கம் கலவரம் பண்ணுறது. மதுரில் காலகாலமாக அங்கே அமைதியாக இருக்க ஒரு இடத்த போயிட்டு இவனுக்கு கலவரம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னென்னோ பண்ணிக்கிட்டு அந்த நீதிபதி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரும் சங்கி நீதிபதி தான். அவர் வந்து இங்கே நல்லா இருக்கிறது வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ தீர்ப்பு இதுக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே வழக்கத்துக்கு மாற தான் இருக்கும். அவருக்கு உத்தரவு மேலேருந்து வருது பொழுது அவர் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாரு. இங்கே ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோக்கத்தோடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொன்னார் கலைஞர் ஒரு தீர்க்கதரிசி 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் பாருங்க, கோயில்கள் கூடாது என்பதில் கொடியேறுகளின் இருப்பிடம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடியவங்கிட்ட எங்க மாட்டிக்க கூடாதுன்னா தமிழ்நாடு அரசு போராடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு நீ என்ன பண்ணுவானுங்க, இந்த ஒரு இடத்துல போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றினாங்கன்னா நாளைக்கு எங்கெங்க இருக்கோ தமிழ்நாடு ஃபுல்லாக தேடுவானுங்க. இவங்க அசைன்மெண்ட்டே அதுதான். அதுக்கு தான் கவர்மெண்ட் பயப்படுது, இந்த சங்கி பசங்களை இப்பயே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. இவனுங்களோட இது நோக்கமே இதுதான். தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணி எப்படியாவது மத ரீதியாக பிரச்சனை உண்டு பண்ணி அந்த உத்தரப்பிரதேச இந்த வட மாநிலம்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இங்கே மக்களும் வந்து ஒருத்தனை விரோதியாக நினைக்க வைக்கணுன்றதான் இவங்களோட எண்ணமே. ஆனால் அதெல்லாம் நடக்காது. இங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாம் நல்ல ஒரு நட்போட பழகிட்டு இருக்கோம். சரிங்களா? எனக்கு அருமையான நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் அருமையான கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்காங்க, இந்து நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அது வந்து நேரடியாக நீங்கள் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஆகையால வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும்னு கனவுலே நினைக்காதீங்க. மதுரை மக்கள்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களெல்லாம் ஏற்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்றேன்னு தெரியுமா? நீங்க டே பண்ணுங்க, தமிழ்நாடு மக்கள் உங்களை புரிச்சுக்கிட்டு செருப்பு கழட்டி அடிச்சு உங்களை ஓட அனுப்ப போறாங்க. நீங்க பாத்துட்டே இருங்க. மதுரை மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களை செருப்பு கழட்டி ஓட அடிக்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆக போகுது உங்களை ஆப்ரேட் பண்ற அந்த சங்கி கும்பலுக்கும் RSS கும்பலுக்கும்.